காலை வணக்கம். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. ஆமாங்க, கண் தெரியாத ஒருவர் திடீரென்று ஒரு பாதையில சிக்கி கொண்டாராம். அதுக்கு மேல அவருக்கு எந்த பக்கம் போறது என்ன செய்யறதுன்னு தெரியலையாம். கவலையோடு பயத்தோடு நின்று கொண்டிருந்த அவருக்கு உதவி செய்யும்படி ஒரு மனுஷன் அந்த பக்கம் வந்தாராங்க. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாராம். அந்த கண் தெரியாதவருக்கு அந்த பாதை ரொம்ப புதுசா இருந்ததாம். அந்த பாதை கொஞ்சம் பள்ளம் மேடாவும் கொஞ்சம் கரடு முரடாவும் கூட இருந்ததாம். ஆனா அவருடைய கரத்தை பிடித்து கூட்டி கொண்டு போனவர் சேஃபா அவருடைய வீட்டுல அவரை கொண்டு போய் சேர்த்தாராங்க. ஆமாங்க, ஒருவேளை இந்த காலை வேளையில அந்த கண் தெரியாதவரை போல உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற நிலையில நீங்க இருக்கலாம். இல்ல எந்த வழியை நான் சூஸ் பண்ணணும்னு தெரியலையே, எந்த பாதையில நான் நடந்து போகணும்னு தெரியலையேன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். இல்ல என்ன டெசிஷன் என் லைஃப்ல நான் எடுக்கணும்னு எனக்கு தெரியலையேன்னு திகைத்து கொண்டிருக்கலாம். ஏசாயா 42:16 இப்படியாய் வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ஆமாங்க, நீங்க திக்கு தெரியாம நின்று கொண்டிருக்கலாம். என்ன டெசிஷன் எடுக்கிறது தெரியாம கலங்கி கொண்டிருக்கலாம். எந்த பாதையை சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தோட இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க போக வேண்டிய பாதைய, நீங்க நடக்க வேண்டிய வழிய அவர் உங்களுக்கு காட்டுவாருங்க. அவர் உங்களை அழகாய் நடத்தி கொண்டு போவார். உங்க வாழ்க்கையில் உள்ள இருளை அவர் வெளிச்சமாக்குவாருங்க. ஒருவேளை நீங்க முன்னேறி செல்லுகின்ற பாதையில தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் கர்த்தர் அந்த தடைகள் யாவையும் நீக்கி சூழ்நிலைகளை மாற்றி உங்களை பாதுகாப்பாய் நடத்தி செல்வாருங்க. இவைகளை எல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன், ஒரு நாள் உங்களை நான் கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த கால வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, எந்த பாதையை சூஸ் பண்ணணும், எந்த வழியில நான் நடக்கணும், என்ன டெசிஷன் நான் எடுக்கணும் என்று குழப்பத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவரை வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரை, உம்முடைய பிள்ளைகள் போக வேண்டிய பாதையை நீங்க அவங்களுக்கு காட்டுங்க ராஜா. நீங்க அவங்க நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, கோணலானவைகளை கர்த்தர் நீர் செவ்வையாக்குவீராக. தடைகளை பிரச்சனைகளை கர்த்தர் நீர் நீக்கி போடுவீராக. வாழ்க்கையில காணப்படுகிற இருளை ஆண்டவரை கர்த்தர் நீர் வெளிச்சமாக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்வேன், உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து அப்பா, நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.